கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தனக்கு சம்மன் அனுப்பினால் அங்கு நடந்தவற்றை சிபிஐயிடம் தெரிவிப்பேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கரூரில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். 41 அப்பாவி உயிர்கள் கரூரில் உயிரிழந்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்திற்கு ஒரு கரும்புள்ளியாக அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. நடைபெறக்கூடாத நிகழ்வு. குழந்தைகளும் பெண்களும் அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர் எதை சொல்றார்? சமன் வந்ததை பற்றி டிவியில் வந்ததுன்னு காமிச்சேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களுக்கெல்லாம் சமன் வரணும் இல்லைங்கிறாரு. நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், சமன் வந்தால் சந்தோஷம், போய் நடந்ததை சொல்றதுல தப்பே இல்லை, நான் அதுக்கு ரெடி. சமனை கொடுக்க சொல்லு, நான் போய் டெல்லியில் எங்கே கூப்பிட்டாலும் போய் நான் நடந்ததை சொல்லிட்டு வரேன். இதில் என்ன இருக்குது? தப்பு இல்லை என் மேலே. அதனால சமன் வந்தால் போய் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. சமனை வாங்கலைங்கிறது போய் பத்திரிக்கையில் வந்தது, செய்தி வந்தது தான் சொல்கிறோம். எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தினம்தோறும் பச்சை குழந்தையிலிருந்து பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது கேவலமான ஒரு அரசு. அந்த அரசை அகற்ற வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.